அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது 27, அதாவது லைலத்துல் கதிர் இரவு எடுத்த மினி விலாக் தான். இதுதான் சமீராவுடைய அவுட்ஃபிட்டு. பிள்ளைங்கள்லாம் ரெடியாகி இருக்காங்க, தொழுகைக்கு கிளம்பணுன்னு. கரெக்டாக ஒரு 9:45க்கு தொழுகை அப்படின்னு சொன்னாங்க. திராவியா தொழுகை. அதுக்கப்புறம் 9:30க்கு வந்து இஷா தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்து ஒரு 9:15க்குலாம் வந்து கிளம்பியாச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்லேயும் எல்லாத்தையும் ரெடியாகி கிளம்பியாச்சு. பள்ளிவாசலில் சூப்பராக வந்து லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். போன வருஷத்தை விட இந்த தடவை நல்லாவே சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் ஃபுல்லாக அந்த பள்ளிவாசலில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து வெளியில் இருக்கக்கூடிய கொடிமரம் எல்லாமே லைட்டிங் வந்து இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து லைட்டிங்கை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. 9:45க்கு ஆரம்பித்த தொழுகை 1 மணி வரைக்கும் தொழுதாங்க. அப்படி வந்து 1 மணி நேரம் கேப் விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தூக்கமே இல்லை. கொஞ்ச நேரம் வந்து குரான்லாம் ஓதிட்டு அப்படியே 2 மணிக்கு மறுபடி வந்து கியாமுல் தொழுகை வந்து தொழுகைக்கு நான் போயிட்டேன். 2 மணிக்கு போயிட்டு அப்படியே வந்து ஒரு 3 மணிக்கு தான் வந்தேன். 3 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் பள்ளிவாசலில் பாயசம் தந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பள்ளிவாசலில் அப்படியே குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் கேப்பில் கூட வீட்டில் வந்து இருக்க மனசே இல்லை, தூக்கமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய துவா செஞ்சுருக்கோம். நிறைய திக்ர்லாம் ஓதி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்காகவும் துவா பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே வந்து ரொம்பவே நல்லா போச்சு. மன நிறைவாகவும் போச்சு. தூங்காமல் இருந்து இந்த லைலத்துல் கதிர் இரவில் நிறைய திக்ரு செஞ்சு நம்ம வந்து குரான் இறங்கிய நாள்லாம், அதனால் குரான்லாம் ஓதிட்டு ரொம்பவே வந்து மன நிறைவாக இருந்துச்சு. அப்படியே வந்து இன்றைக்கி எங்களுக்கு பள்ளிவாசலில் தான் சஹர் சாப்பாடுன்னு சொன்னாங்க. அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் தான் வந்திருந்தோம். ஏன்னா வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு அப்படியே ஐரா குட்டி வேறு இருக்காங்களா, பக்கத்துலனா அம்மா வீடு, பள்ளிவாசல் பக்கத்தில். பிள்ளையும் வந்து தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி சமீராவும் ஒரு 12:30க்கெலாம் அம்மா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாங்க. அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறது எவ்வளவோ நல்லதாக போச்சு. அப்படியே வந்து பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் வந்து சத்தம் கொடுத்து என் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க யாருமே தூங்கலை. சமீராவும் ஐரா குட்டியும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சமீராவெல்லாம் எழுப்பலை. ஒரு 4 மணிக்கு அப்படி வீட்டில் இருந்து கிளம்பி போய் சஹர் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பியிருந்தோம். அப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி தூங்குறதுக்கு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு தான் மறுபடி தூங்க ஆரம்பித்தோம். உங்கள் ஊர்லலாம் வந்து கியாமுல் லைல் தொழுகைலாம் நடக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லாஸ்ட்டு 10 நாளில் வந்து இந்த கியாமுல் லைல் தொழுகை வந்து எங்கள் ஊரில் கரெக்டாக வந்து ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தொழுகையில் வந்து நம்ம ஒற்றைப்படை இரவில் தான் வந்து லைலத்துல் கதிர் இரவு இருக்கிறதுனால அப்படி வந்து தொலை வைக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கியாமுல் லைல் தொலை வைப்பாங்களா?